வணக்கம் மக்களே, வெல்கம் டு குவா குக்கிங் அண்ட் கார்டனிங் சேனல். ஸோ இதில் இந்த தட்டில் இருக்கிறது எல்லாமே வீட்டில் உள்ள காய் தான். ஸோ முருங்கைக்காய், பைத்தங்காய், முள்ளங்கி ஒரு சின்ன முள்ளங்கி வீட்டில் இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் கார்டனில். இது வந்து ரெண்டு கத்திரிக்காய் இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த 2 கத்திரிக்காயுமே எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய் வந்து ரொம்ப நீளமாக இருக்க முருங்கைக்காய், அது ஒரு முருங்கைக்காவே போதும் குழம்புக்கு, அந்தளவுக்கு பெரிய முருங்கைக்காயாக இருக்கும். நல்லா ஃப்ளஷ் இருக்கும் அதில். இந்த கிரேவியெல்லாம் பண்ணணும், தொக்கு மாதிரி பண்ணணுன்னா இதுலேருந்து இதை யூஸ் பண்ணலாம், நல்லா இதாக இருக்கும். ஸோ நான் சாம்பார் வைக்கிறேன் இன்றைக்கி. நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வதக்கிட்டு நான் வீட்டிலேயே அடித்து வச்சுருக்கேன் சாம்பார் மசாலா. ஸோ நான் மிக்சியில் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து தனியாக வந்து மசாலா பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு பருப்போடவே போட்டு வேக வச்சுருவேன். எப்போவுமே பருப்போடு போட்டு வேக வச்சுருவேன். ஸோ இப்போ இருக்கிற கேஸ் பிரச்சனைக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பருப்போடவே போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ சாம்பார் தாளித்து கொட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு சாம்பார் மசாலா போட்டு வெந்தோடனையும் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஸோ தாளித்து கொட்டியாச்சு. நல்லா வாசனையாக நல்லாவே இருந்தது சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன், மிளகாத்தூளும் உப்பும். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.